ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட விண்டோஸ் ஃபைல்ஸ் எப்படி பேக்கப் பண்ணுறது, நம்மளோட ஒரிஜினல் ஓஎஸை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, பேக்கப் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புது லேப்டாப் வாங்கியிருக்கலாம், இல்லை உங்களோட பழைய பிசியாக இருக்கலாம், இல்லை பழைய லேப்டாப்பாக இருக்கலாம். அதில் நீங்கள் ஓஎஸ் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் புதுசு வாங்கும்போது ஒரிஜினல் ஓஎஸோட வாங்கியிருப்பாங்க. பட் கொஞ்ச நாள்லேயே என்ன ஆயிருதுன்னா அஃபெக்ட் ஆகி ஓஎஸ் மாற்றிடுறாங்க, இல்லாட்டி ஏதாச்சும் வைரஸ் வந்துடுது. இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்னால ஓஎஸை மாற்றுறாங்க. அப்போ மாற்றும் போது அவங்களுக்கு எந்த மாதிரி ஓஎஸ் கிடைக்குதுன்னா செகண்டரி ஓஎஸ் தான் கிடைக்குது, ஒரிஜினல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய பீப்புள் கேட்டிருந்தாங்க ஒரிஜினல் ஓஎஸ் எப்படி போடுறது, ஒரிஜினல் ஓஎஸ் எப்படி பேக்கப் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட சிஸ்டம் விண்டோஸ் 10 ப்ரோ ஆக்டிவேட்டடில் தான் இருக்குது ஒரிஜினல் ஓஎஸ். ஸோ ஆல்ரெடி இருக்க ஒரு சிஸ்டத்தில் இருக்க ஒரிஜினல் ஓஎஸ் எப்படி பேக்கப் எடுக்கிறது, அது எப்படி இன்னொரு சிஸ்டத்துக்கு போடுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னோட டிவைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், என்னோட ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராசஸ் நடந்திருக்கு. இப்போ வந்து திடீர்னு ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆயிருச்சு, இல்லை என் டேட்டா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஓஎஸ் போட்டு எல்லா ப்ராசஸுமே மறுபடியும் சாஃப்ட்வேரை ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பண்ணணும். பட் செட்டிங்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இப்போ இருக்க என்னோட எக்ஸாக்ட் ஓஎஸை எப்படி அப்படியே கொண்டு வருது ஆக்டிவேட்டோட அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கிறது கீழே பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் விண்டோஸ் 7 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து கிரியேட் அ சிஸ்டம் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் பேக்கப் டிவைஸ் ஹார்ட்வேர், அதாவது எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட கம்ப்ளீட் ஓஎஸ் இன்ஸ்டால்டு ஓஎஸே பேக்கப் பண்ணுறதுக்காக தேடுறோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் அடிஷ்னல் ஹார்ட்வேர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடிஷ்னல் ஹார்ட்வேர்னா மினிமம் ஒரு 50 ஜிபிலேருந்து 100 ஜிபி வரைக்கும் தேவைப்படும். ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் சைஸ். ஸோ இப்போ நான் அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே போடல. ஸோ என்னோட ஒரு ட்ரைவ்லேயே நான் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு உங்கள் ட்ரைவில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்கில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது பேக்கப் எதில் எடுக்க போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் போய்ட்டு உங்ககிட்ட ஒரு சிடி இருந்துச்சுன்னா அந்த சிடியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் சிடி போட்டுருந்தீங்கன்னா. ஸோ ஜஸ்ட்டு நான் இங்கே இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க எல்லா ட்ரைவுமே வந்துருச்சு. அதில் வந்து எதெல்லாம் டிக் ஆயிருக்குன்னா மேண்டிட்டரியாக ஓஎஸ் சி ஃபோல்டர் டிக் ஆயிருக்கு, ப்ளஸ் இஎஃப்ஐ பார்ட்டிஷன் விண்டோஸ் டைரக்டரி, இது ரெண்டும் இது மூணும் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இது மூணும் தான் இந்த ரெண்டு டிரைவ் பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இது நம்ம நார்மலாக பார்க்குற சி டிரைவ். இது மூணு தான் நம்மளுக்கு மெயினாக தேவை, நம்மளோட ஓஎஸ் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இது மூணும் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிருக்கு. அது போக உங்ககிட்ட இருக்க மற்ற டிரைவையும் நீங்கள் பேக்கப் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 ஜிபிக்கு நீங்கள் மொத்தமாக வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு 400 ஜிபி இருக்க ஹார்ட் டிஸ்க் இருந்தால் தான் நீங்கள் இப்படி பேக்கப் எடுக்க முடியும். பட் இப்படி பேக்கப் எடுத்துட்டிங்கன்னா வேற ஒரு புது லேப் வாங்கினாலோ இல்லை உங்கள் லேப்பே கிராஷ் ஆகிட்டாலோ நீங்கள் ஜஸ்ட் இதை வச்சு ரெக்கவர் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களோட பழைய லேப் எப்படி இருந்துச்சோ அப்படி ஒரு சேஞ்சுமே ஆகாமல் வரும். வித் இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் டேட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வரும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, டிஃபால்ட்டாக வச்சு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன காட்டுதுன்னா an existing system image for this machine will be overwritten, அதாவது நான் ஆல்ரெடி ஒரு பேக்கப் எடுத்துருக்கேன். ஸோ அதனால அப்படி காட்டுது. ஸோ ஜஸ்ட் நான் கேன்சல் கொடுத்துறேன். ஆல்ரெடி நான் பேக்கப் எடுத்தனால அப்படி வருது. இப்போ வந்து நான் வேறு ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறேன், அதாவது நான் ஆல்ரெடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கேட்கும்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பேக்கப்னு கேட்கும். ஸோ இதை கொடுத்தோன்னே என்ன ஆயிரும்னா நம்மளோட பேக்கப் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த ஃபைலும் பேக்கப் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வந்து 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ நம்மளோட பேக்கப் கம்ப்ளீட் ஆகி முடியும். ஸோ ஃபுல் பேக்கப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன். நான் ஆல்ரெடி ஒரு பேக்கப் எடுத்துட்டேன். இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்டாப் கொடுக்காதீங்க. நான் ஆல்ரெடி பண்ணனால ஸ்டாப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்கப் அப்படின்ற விண்டோஸ் பேக்கப் அப்படின்னு நீங்கள் கொடுத்த லொக்கேஷனில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிரும். அந்த இடத்துல நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே மொத்தமாக பேக்கப் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் காட்டுறேன். சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 KB. ஏன் இந்த மாதிரி சைஸ் இருக்குது அப்படின்னா நான் வந்து என்னோட சிஸ்டத்துலேயே
ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே போடாமல் சிஸ்டத்துக்குள்ளே உங்களுக்கு செய்யணும் எக்ஸாம்பிளுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணும்போது டிரைவ் அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் ஏதாச்சும் சூஸ் பண்ணி அதில் டிரைவ் பண்ணிங்கன்னா இதோட மொத்த டேட்டாவும் இந்த மாதிரி பேக்கப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம பேக்கப் பண்ண ஒரு ஃபைலை எப்படி இன்னொரு சிஸ்டத்தில் போடுறது அப்படின்னா அதுக்கும் சேம் தான். கண்ட்ரோல் பேனல் ஹோம் போயிட்டு பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது வந்து பேக்கப் ஃபைல் கிரியேட் பண்ணோம். இப்போ வந்து அந்த பேக்கப் ஃபைலை வச்சு எப்படி லோட் பண்ணுறது, அதாவது ரிப்பேர் பண்ணுறது, இல்லாட்டி மறுபடியும் போடுறது அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் இந்த ஹோமில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், செலக்ட் another பேக்கப் ரீஸ்டோர் ஃபைல்ஸ் ஃப்ரம். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா லுக்கிங் ஃபார் பேக்கப்னு காட்டும். அதாவது நம்ம அடிஷ்னலாக ஹார்ட் டிஸ்க் ஏதாச்சும் போட்டிருந்தோம்னா அந்த ஹார்ட் டிஸ்க் இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணி காட்டும். ஜஸ்ட் இப்போ நான் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே போடலை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஹார்ட் டிஸ்க் எதுவுமே போட்டிருந்தா அது வந்து இந்த இடத்துல வரும். அதாவது நீங்கள் பேக்கப் பண்ண ஹார்ட் டிஸ்க் பேக்கப் பண்ணி வச்சுருந்தா அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா இந்த இடத்துல காட்டும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தோடனே உங்கள் ஃபைல்லாம் என்ன ஆயிரும்னா ரீஸ்டோர் ஆயிரும், புதுசாகிடும். ஓஎஸ் போட்டு உங்கள் பழைய லேப் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோவில் எப்படி உங்களோட சிஸ்டம் ஃபைல் எப்படி பேக்கப் பண்ணுறது, அது எப்படி மறுபடியும் போட்டது, உங்கள் டேட்டா எப்படி லாஸ் ஆகாமல் தடுக்கிறது, இப்படி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டுட்டோரியல்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.